எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 208வது வீடியோ. இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும் இது 58வது வீடியோ. ஓகே, இதில் நம்ம 19வது அத்தியாயத்தோட பாக்கி பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம 19வது சாப்டர் தொடங்கினோம், அதோட புக் ரிவ்யூ ஆரம்பித்தோம். அதில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் நானே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்போது என்னோட கொஞ்சம் விஷயத்தையும் அதில் சேர்த்துருக்கேன்னு நான் சொன்னேன். புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா மனுஷனுங்களோட மனசை அலசி பார்த்தோம்னா இன்னதுக்கு தான் பயம்னு ஒரு வகைத்தொகை இல்லாமல் பயப்படுறாங்க எதுக்கெடுத்தாலும். அதுவும் ஜோசப் மர்ஃபியே சொல்லியிருக்காரு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருத்தர் 2 பேர் 10 பேர் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் த பாஸ்ட், ஃப்யூச்சர், ஓல்ட் ஏஜ், இன்சானிட்டி அண்ட் டெத். ஒருத்தர் 2 பேர்னால் பரவாயில்ல, கோடிக்கணக்கான மக்கள் தொகையில் கோடிக்கணக்கான மக்களுக்கும் இந்த மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது போன தடவை கொஞ்சம் என்னென்ன பயம், எப்படியெல்லாம் பயம் வருது மனுஷங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் போன வீடியோவில் கடைசியில் நம்ம பார்த்தது பயத்தை எப்படி போக்கணும், ஃபேஸ் த ஃபியர். ஃபேஸ் த ஃபியர்னால் என்ன? பயத்தை நேரிடணும். நமக்கு எங்கே எதை பற்றி பயமோ அதை நம்ம நேரிட்டால் மட்டுமே அந்த பயம் நம்ம மனசுலேருந்து விலகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங், நீந்துறதுக்கு பயம்னா மெதுவாக எப்படியாவது அந்த குளத்தில் இறங்கி ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சு நீந்தல் கற்றுக்கிட்டால் தான் அந்த நீந்தல் தண்ணியில் இறங்குற பயம் மாறும். எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு பயம், பரீட்சைக்கு போகும்போது பயம், படிக்கும்போது பயம், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி போகும்போது பயம், எல்லாத்துக்கும் இப்படி பயந்துகிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிறது தான். அப்போது இதுக்கு இந்த பயத்தை எல்லாம் போக்குறதுக்கு ஒரே வழி, இப்போ ஒரு இடத்துல இப்போ இருட்டாக இருக்குது, ஐயோ அங்கே என்னமோ இருக்குது, பூதம் இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா அர்த்தம் இல்லை. இப்போ வீட்டில் கூட ஏதோ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது, திருட வந்துட்டானோ, கதவு திறந்துட்டானோ அப்படிங்கிற பயந்துக்கிட்டே பெட்லேயே படுத்துட்டு இருந்தா எப்படி? எந்திரிச்சு லைட்டை போட்டு எல்லா ரூம்லேயும் லைட்டை போட்டு பார்க்கணும். அப்போ தான் தெரியும் அந்த சத்தம் எதனால் வந்ததுன்னு. ஓகே, இதனால தான் சத்தம் வந்தது, ஒன்றும் இல்லை, மேலேருந்து பரன்லேருந்து ஒரு பாத்திரம் விழுந்துருக்கு, எலி போய் தட்டி விட்டுருக்கு, ஓகே இவ்வளோ தான், நிம்மதியாக போய் தூங்கலாம்ல இல்லையா? அப்போது ஃபேஸ் த ஃபியர்னு சொன்ன அர்த்தம் இது தான். எதை பற்றி பயப்படுறோமோ அதையே நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணணும்னா என்ன? அதை அனுபவிக்கணும். அதாவது பயத்தை அனுபவிக்கிறது இல்லை, அதை எதிர்கொள்ளணும். அனுபவிக்கிறதுங்கிறது இல்லை, எதிர்கொள்ளணும். அதுதான் கரெக்டான வார்த்தை. எதிர்கொள்கிறதுனா என்ன? இப்போது எஸ்கலேட்டரில் போகிறதுக்கு பயம், 4 பேர் எப்படி ஏறுறாங்க, அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, புடவை கிடவை முந்தானியெல்லாம் சுற்றி சுருண்டு போகாமல் அது எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சு துப்பட்டாலாம் நேராக போட்டுட்டு டக்குன்னு 4 பேர் மாதிரி அதை காலை வச்சு ஏறி அங்கே மேலே போகும்போது அங்கே காலை வச்சு இறங்குறது. ஒரு தடவை எல்லாத்துக்கும் பயம் இருக்கும், 2 தடவை பயம் இருக்கும். அதை எப்படி நேரிடணும்னா அதை எஸ்கலேட்டரில் ஏறினா தான் அந்த பயம் மாறும். ஏறாத வரைக்கும் அந்த பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் தான் ஃபேஸ் த ஃபியர் அப்படிங்கிறது. ஓகே, இந்த வீடியோவில் அதாவது டாக்டர் ஜோசப் மர்ஃபி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த விதத்தில் ஆளுங்களுக்கு பயம் வருது, அதையெல்லாம் எந்தெந்த விதத்தில் போக்கி இருக்காங்க அப்படிங்கிற மெத்தட்ஸ் ஒரு 10க்கு மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோ இப்போ 58வது வீடியோ இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும், இந்த புக்கை பற்றியே 58 வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் ரெகுலராக தினமும் இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும். டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்ல போகிறாருங்கிறது இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா அங்கங்கே அப்பப்போ எது வேணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் வர்றார். இதுலேயும் நிறைய மெத்தட்ஸ் அதை பற்றி தான் சொல்கிறார். அதே மாதிரி மெத்தட் சில விஷயங்கள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, படுக்கிறதுக்கு முன்னே நம்மளோட ஆழ் மனசுக்கிட்ட பேசணும். இல்லைன்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கட்டிலேருந்து மெத்தையிலேருந்து பெட்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ஆழ் மனசுக்கிட்ட அமைதியாக உட்காந்து பேசணும். சில ப்ரேயர்ஸ் பண்ணலாம், சில விஷுவலைசேஷன் பண்ணலாம். ப்ரேயர்னால் பிரார்த்தனை, விஷுவலைசேஷன்னா என்ன, நம்ம மனக்கண்ணில் அது நடக்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்னா நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு சேரில் நமக்கு முன்னாடி உட்காந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட முகத்தில் இருக்க சிரிப்பு, அவர் நம்மளை கை குலுக்கும்போது அந்த கை பிடிக்கும்போது உள்ள இறுக்கம், அது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அது நிஜமாகும். ஓகே, அந்த பேருக்கு தான், அந்த டெக்னிக்கு பேர் தான் விஷுவலைசேஷன் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஆனால் மேஜராக இதெல்லாம் தான் மெத்தட்ஸ். இங்கேயும் டாக்டர் ஜோசப் மர்ஃபி அதெல்லாம் தான் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு உதாரணத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்கார். ஃபஸ்ட்டு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய மேடை பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைப்பு கிடச்சிருக்கு. ஒரு 1000 பேர் வருவாங்க, வந்து பேசுங்க. அவர் பெரிய மேதையாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம். அதனால் ஆளுங்க வந்து அவரை இன்வைட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இவரும் ஓகே சொல்லிட்டார். ஆனால் நாள் நெருங்க உள்ள உதறல், பயம். நான் எப்படி பேசுவேன், 1000 பேர் வருவாங்களாமே, 1000 பேர் முன்னாடி மைக்கை பிடிச்சிட்டு நான் என்னத்தை பேச போகிறேன், எல்லாம் இப்போவே பயம். அப்போ அந்த பயத்தை எப்படி மாற்றணும்? இவர் அந்த ஆள் என்ன செஞ்சார், ஒரு 15 நாள் இருக்கும்போதே தினமும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே ஒரு 5 நிமிஷம் பெட்டிலே உட்காந்து கை காலெல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சு மனசையும் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு நான் நல்லா பேசுவேன். நான் ஸ்டேஜ் மேலே ஏறினோன்னே நல்லா பேசுவேன். எல்லோரும் என் பேச்சை ரசிப்பாங்க. நான் நல்ல கான்ஃபிடென்ஸோடு கூடி நல்ல தைரியமாக தான் நான் மேடை மேலே ஏறுவேன். நல்லா நான் பேசுவேன். எல்லாருக்கும் என்னோடய பேச்சு இஷ்டப்படுவாங்க. நல்லா கை தட்டி கரவொலி எழுப்பி என்னை ப்ரைஸ் பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 4-5 தடவை சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுவார். அப்படி செஞ்சு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய நாள் வந்தது. இவர் போனார், ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லாரும் இவர் விஷுவலைஸ் பண்ண மாதிரியே கைதட்டி ஆரவாரம் பண்ணி அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுதான் மெத்தட். அப்போ அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் மனசில் எந்த மாதிரி பயம் இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரேயர்ஸை, இந்த டெக்னிக்கை எல்லாம் முன்ன பின்ன கொஞ்சம் மாற்றி போட்டுக்கணும். அவ்வளோதான், இதில் வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. அது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்ல போகிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நல்ல லேடி, நல்ல பாடகி, நல்ல பாட்டு பாடுவாங்க. 3 தடவை அந்த ஆடிஷனில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ஆடிஷன் நடத்துகிறவங்களுக்கும் இந்த லேடியை பற்றி நல்லா தெரியும். நல்லா பாடுறாங்க, நல்ல இனிமையான குரல், வளமான குரல். ஏன் இந்த அம்மா இப்படி பயத்தினாலேயே ஃபெயில் ஆகிறாங்களே, செலக்ட் ஆக மாட்டேங்கிறாங்களே. ஆனால் அவங்கள வச்சு பாட வைக்கணும், அவங்கள செலக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனால் இந்த அம்மா பாடும்போது பயத்தில் நடுங்கிறாங்க, பிசிறு தட்டுது. அதனால் செலக்ட் பண்ண முடியல. அப்புறம் 3வது தடவையும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவை தனியாக கூப்பிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஏம்மா, உங்களுக்கு நல்ல வாய்ஸு, நல்லா பாடுறீங்க, ஏன் இப்படி பயத்தினால நீங்கள் எல்லாத்தையும் குளறுபடி பண்ணுறீங்க? ஒரு 10 நாள் தரோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு உங்களை விடுறதுக்கு மனசு இல்லை. நெக்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல தைரியமாக வாங்க, நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நல்லா தைரியம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டு வேற ஒன்றும் இல்லை, ஐ சிங் பியூட்டிஃபுல்லி, நான் அழகாக பாடுறேன், நான் ரொம்ப காமாக இருக்கேன், ரொம்ப தன்னம்பிக்கையோடு போய் பாடுவேன், அப்போ நான் செலக்ட் ஆவேன்
இவ்வளோதான், வேறு ஒன்றும் பேசலை. இந்த மாதிரி அவங்க ஆழ் மனசுக்கிட்ட பேசி 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 4வது தடவை போனோடனே ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறேன், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. நல்லா படிக்கிற பையன், ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. ஆனால் இந்த மெடிக்கல் காலேஜில் எல்லாம் 2 டெஸ்ட் இருக்கும், ரிட்டனும் இருக்கும், ஓரலும் இருக்கும், வைவா ஓசிம்பாங்க. அந்த ஓரல்லையும் பயத்திலே தப்பு தப்பாக சொல்கிறான், ஃபெயில் ஆகிடுறான். ரிட்டன்லேயும் மறந்து போகிறான். நல்ல ப்ரில்லியன்ட் பாய், ஆனால் பயத்தில் மறந்து போகிறான். அப்போ இவன் என்ன பண்ணான், அவனோட ஆழ் மனசுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தான். நான் தைரியமாக போய் எழுதுவேன். அது மட்டும் இல்லை, விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் அவன் ஃபாலோ பண்ணான். விஷுவலைசேஷன் டெக்னிக்னால் என்ன, அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சி, ரிசல்ட் வந்தபோது அவங்க அம்மா கட்டி பிடிச்சி, நல்லா பண்ணியிருக்கடா, நிறைய மார்க் வாங்கிட்ட தங்கம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அப்படி சொல்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறான். அப்படி செஞ்சு கடைசியில் உண்மையிலே நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிறான். ஓகே, அவங்க அம்மாவும் அவனை கட்டி பிடிச்சி வாழ்த்துறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளே உருவாக்கிக்கலாம். இப்போ மலை ஏறுறதுக்கு பயம், பேராசூட்லேருந்து இறங்குறதுக்கு பயம். 2 தடவை பேராசூட்லேருந்து இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு அந்த பயம் போகும் இல்லையா? அதே மாதிரி நீந்தறதுக்கு பயம், குளத்தில் இறங்கிறதுக்கு பயம், தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு பயம், நெருப்பை கண்டா பயம். அப்போ இதுக்கெல்லாம் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனக்கண்ணில் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீந்தறதுக்கு பயம், அப்போது நம்ம குளத்தில் தண்ணியில் இறங்குறோம், இல்லைன்னா ஸ்விம்மிங் பூலில் இறங்குறோம். ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார், அவர் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த ஸ்ட்ரோக்கு அந்த ஸ்ட்ரோக்குன்னெலாம். அப்போ தலையை மட்டும் உள்ளே போடக்கூடாது, மூக்கு வரைக்கும் வெளியே வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஆக்சிஜன் காற்றை எடுக்க முடியும். அந்த மாதிரி சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் இறங்கி அந்த பயம் எல்லாம் போய் நல்லபடியாக நான் நீந்துறேன் அப்படின்னு அவங்க ஆழ் மனசுக்கு கட்டளை இடணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இது பகல் கனவு கிடையாது. இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கும் டே ட்ரீமிங்க்கும் வித்தியாசம் உண்டு. விஷுவலைசேஷன் டெக்னிக்னால் இந்த சினிமாவில் ஒவ்வொரு இதாக போகுதில்ல, சீனாக போகுதில்ல, அது மாதிரி நம்ம உயிரோட்டத்தோடு நம்ம ஃபீலிங்ஸோடு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். பகல் கனவுன்னா என்ன தெரியுமா, சும்மா உட்காந்துக்கிட்டு சரி இன்றைக்கி அந்த பென்ஸ் கார் ரொம்ப நல்லா இருந்ததில்ல, ஒரு ஆள் இறங்குனார்ல, எவ்வளோ பெரிய கார், எவ்வளோ சொகுசாக இருக்குது, நம்ம கூட வாங்கலாம், நம்ம கூட வாங்கினா இப்படியே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பென்ஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கிறது பேர் பகல் கனவு. பென்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான பைசா கிடையாது, கார் வாங்கினா நிறுத்துறதுக்கு வீட்டில் முற்றம் கிடையாது, இடம் கிடையாது, சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு இப்படியே அது பகல் கனவு. அதே சமயத்தில் விஷுவலைசேஷன் டெக்னிக்னால் எனக்கு இது நடக்கணும், நடந்தே தீரணும், எனக்கு இது வேணும், என் வாழ்க்கையில் வேணும், இல்லைன்னா இந்த பயம் போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு கூடி மனக்கண்ணில் சீனாக பார்க்குறது. ஏன்னா மனக்கண்ணில் பார்க்குறது அது ஆழ் மனசுக்கு போகும். ஆழ் மனசுக்கு போனால் அதுக்கப்புறம் நமக்கு கவலையே இல்லை, ஆழ் மனசே எல்லா வேலையும் செஞ்சிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய எந்த டெக்னிக்கு நமக்கு எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்தலாங்கிறது ஏற்கனவே ஏகப்பட்டது பேசியாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த டெக்னிக் பிடிக்குமோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி மனசில் இருக்க அன்வான்ட் ஃபியர்னால் தேவையில்லாத பயங்களை நம்ம ஒதுக்கி தள்ளணும். ஓகே, அதில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது நார்மல் ஃபியர் அண்ட் அப்நார்மல் ஃபியர், அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். நார்மல் ஃபியர்னால் என்ன? சரி, இப்போ அடுப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், அப்போ
தீ பக்கத்தில் கை போச்சுன்னா கை என்ன சுடும், தீ சுடும், கையில் தீப்புண்ணு வரும், காயம்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அது நம்ம பக்கத்தில் எடுக்கும்போது அது ஒரு வார்னிங் கொடுக்குது நம்ம மனசு. அது நார்மல் ஃபியர். ஓகே, தீ பக்கத்தில் கொண்டே கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா கையில் சுடும் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் கொடுக்கறது நார்மல் ஃபியர். இப்போ மேலேருந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் உள்ள இதில் தடன்னு ஓடி வர்றோம். அப்போ பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, ஏய் என்னது இது, மெதுவாக கால் தடிக்கி விழுந்துட போகிறேன். அப்போ அது யாரும் சொல்லாருன்னா கூட நம்ம மனசே சொல்லும், கோ ஸ்லோ, மெதுவாக போ, ஏன் இப்படி ஓடுறேன், அதில் பாவாடை புடவை கிடவை தடிக்கி விழுந்துருச்சுன்னா அப்படி. அது நார்மல் ஃபியர். இப்போ ரோட்டில் க்ராஸ் பண்ணுறோம், அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவுமே பார்க்காம டக்குன்னு ஓடணும்னா மனசுக்குள்ளே நம்ம மனசே சொல்லும், வேண்டாம். அதாவது ஒரு சிக்னல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரும் பஸ்ஸு எல்லாம் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கு, அவன் பறந்துக்கிட்டு வரான், அதுக்கிடையில் போய் நுழைஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம். அதே சமயத்தில் அப்போ ஒரு பயம் வருது, உடனே நமக்கு அந்த பக்கம் க்ராஸ் பண்ணணும், கட்டாயமாக க்ராஸ் பண்ணணும், ஆல்ரெடி லேட் ஆகுது, ஆனால் க்ராஸ் பண்ணுறதுக்கு பயம். அது நார்மல் ஃபியர். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வண்டியும் சர்ருன்னு போகுது, அதுக்கிடையில் நுழைஞ்சேன்னா நீ மாட்டிக்குவ, ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நார்மல் ஃபியர். ஓகே, அது நம்மளோட சர்வைவலுக்கான ஒரு ஃபியர், நம்ம உள் மனசு சொல்கிற ஒரு பயம். அது தப்பு கிடையாது. இந்த அப்நார்மல் ஃபியருங்கிறது என்னென்னா, வீணாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறது. ஐயோ ரோட்டில் க்ராஸ் பண்ணுறேன்னு அங்கே ஒரு பஸ்ஸு வருது, அடிச்சிடும் நம்மளை. ஏன் அடிக்கணும்? அப்போ பஸ்ஸு போனதுக்கப்புறம் போனால் போகுது. அது வேண்டாத ஒரு பயம். ஸோ நார்மல் ஃபியர் என்ன, அப்நார்மல் ஃபியர் என்னங்கிறது நமக்கு தெரியணும். நார்மல் ஃபியரு நம்ம வாழ்க்கைக்கு உண்டான, சர்வைவலுக்கு உண்டான ஃபியர், அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஓகே, அதே சமயத்தில் அப்நார்மல் ஃபியருக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. இந்த அப்நார்மல் ஃபியருங்கிறதெல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ ஒவ்வொரு தடவை அப்நார்மல் ஃபியர் வரும்போதும் நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட், ஒரு ஆசை, ஒரு பாசிட்டிவ் தாட்டு, ஒரு டிசையர் வச்சு அதை மாற்றணும். இப்போது வேறு ஒன்றும் இல்லைங்க, நிறைய தடவை நிறைய இடத்துல நான் பார்த்த ஒன்று. இப்போ 2 பேர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு நல்ல நார்மலாக இருந்தாங்க, கேன்சர்னே தெரியல. கடைசியில் கண்டுபிடிக்கும்போது 4th ஸ்டேஜ். அப்போ தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம துருவி கேட்போம். அப்போது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது என்னமோ கண்ணே தெரியாமல் போயிடுச்சு, எப்போவும் தலைவலி, கடைசியில் பார்த்தா பிரெயின் டியூமர், அது உடம்பெல்லாம் பரவிடுச்சு. பாவம் 10 நாளையில் கண்டுபிடிச்சி 10 நாளையில் இறந்துட்டாங்க. நம்ம அப்படியே கேட்போம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கேயோ தலை வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, கண்ணு கூட சரியாக தெரியல, நமக்கும் கேன்சராக இருக்குமோ? இது வேண்டாத பயம் இல்லையா? இது வேண்டாத பயம். இது அப்போது நம்ம கண்டுபிடிக்கணும், இது இப்போ ஏன் திடீர்னு நமக்கு கண்ணு தெரியாமல் போகுது, ஏன் கண்ணு மங்கலாக இருக்குது, ஏன் தலைவலி வர்ற மாதிரி தோணுது. அது அந்த கேன்சர் பேஷண்ட்டை பற்றி பேசுனதுனால வந்த ஒரு பயம். சேச்சே, இதெல்லாம் இந்த பயம்லாம் சரியப்படாது, நான் அப்படியெல்லாம் இல்லை, நல்லா கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, தலை ஒன்றும் வலிக்கலை, அதெல்லாம் அது கேட்டதுனால வந்த ஒரு ஃபீலிங். அப்போவே அதை கட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்தாலே உடனே அதை கட் பண்ணிவிட்டு நோ ஐ எம் ஆல் ரைட். ஏன் அப்படி நினைக்கிறோம்? இப்போது அன்றைக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கேன்சர் பேஷண்ட்டை பற்றி விலாவாரியாக விவரித்து சொன்னாங்க. அதையும் நான் நல்லா கேட்டுக்கிட்டேன். அதுதான் இப்போ உள்ளே போய் வேலை செய்யுது. அப்போது உடனே அந்த நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவ் தாட்டால் மாற்றுறோம். அது அந்த அம்மாவுக்கு. அதுக்காக உடனே கேட்டால் உடனே எனக்கும் தலைவலி வரணும், கண்ணு தெரியாமல் போகணுன்னெலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு டக்குன்னு அதை மாற்றணும்.
அப்போது என்ன இப்போ நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அப்போ இதில் எல்லாமே சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ இதில் என்ன ரெக்ன சுருக்கமாக சொல்லப்போனால், நமக்கு வேண்டாத அப்நார்மல் அன்வான்ட் ஃபியர் பயம் என்னென்னங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கணும். நமக்குள்ளே ஓடுற பயங்கள், வேண்டாத பயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த பயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம மனசுலேருந்து தூக்கி எறியணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நார்மலாக நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ முடியும். ஓகே, அவ்வளோதாங்க. மெத்தட் இவ்வளோ தான். அப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே. நற்பவி நற்பவி நற்பவி.